எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் டிசம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசம்பர் 7 மற்றும் 8 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரை. ராமஜென்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு எந்த ஆண்டு தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. மகாபரி நிர்வாண் திவாஸ் எனும் பெயரில் யாருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அம்பேத்கர், டாக்டர் BR அம்பேத்கர். தித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் டேஷ் மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது? ஆன்சர் 950 மெட்ரிக் டன் ஆனது அனுப்பியிருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் காஞ்சிபுரத்தில். மதுரை மேம்பாலத்துக்கு யாருடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வேலு நாச்சியார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் எந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் SC ST ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஹரிமாவ் சக்தி 2025 பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெறுகிறது? ஆன்சர் 5th எடிஷன். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் இந்திய அணி எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. ஸோ டிசம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு Group 1 ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி Group 1க்கு பாலிட்டி மட்டும் செப்பரேட்டாக உள்ள பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, எக்கனாமி பேட்ச் மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். Group 4 Group 2க்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃபா முதல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இப்போ ஃபிஃபானா நமக்கு என்ன தெரியும்? சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஃபிஃபா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திருக்காங்க, அதாவது அமைதி பரிசை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் இப்போ ஃபிஃபாவுடைய முதல் அமைதி பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம ரீசனாகவே பார்த்துருப்போம், டொனால்ட் ட்ரம்ப் நான் நிறைய போகிற ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா நிப்பாட்டியிருக்கேன், எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கலாம், பீஸ்க்கான அமைதிக்கான நோபல் ப்ரைஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ ஆனால் நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்க? வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிற அரசியல் தலைவருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலைமையில் ஃபிஃபா ஃபர்ஸ்ட் டைம் பீஸ் ப்ரைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பீஸ் ப்ரைஸை ஃபர்ஸ்ட் டைம் டொனால்ட் ட்ரம்ப்க்கு வழங்கியிருக்காங்க. ஸோ ஃபிஃபாவோடைய முதல் அமைதி பரிசு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. இவர் 2வது முறையாக அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்றிருக்காரு. ஃபிஃபா அப்படின்னா அனைத்துலக கால்பந்து சம்மேளனம். அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் ஃபிஃபா அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். ஃபிஃபா சார்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ போன வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிஹோன் ஹிடாங்யோ அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தைய வருடம், அதாவது 2023 பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நோபல் பீஸ் ப்ரைஸுங்கிறது நர்கீஸ் முகமது, ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடின நர்கீஸ் முகமதுக்கு கொடுத்துருக்காங்க. வேதியியலுக்கான நோபல் ப்ரைஸ் இந்த வருஷம் 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யார்னா ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடாகவா, அப்புறம் ஒமர் யஹ்யி, இவங்க 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயற்பியலுக்கான நோபல் ப்ரைஸும் 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஜான் கிளார்க், மிஷல் டெவரே, ஜான் மார்டினஸ். அடுத்து மருத்துவத்துக்கான நோபல் ப்ரைஸும் 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. மேரி ஃப்ரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சககுச்சி, இவங்க 3 பேருக்கு மருத்துவத்துக்கான நோபல் ப்ரைஸ் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டில் PM மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் விருதுநகர். ஸோ தமிழ்நாட்டில் விருதுநகரில் தான்
பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ ஜவுளி தொழிலை இன்னும் ஊக்குவிக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டில் ஒரு 7 இடங்கள்ல பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி அந்த 7 மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா விருதுநகர்ல அமைக்கிறாங்க. அப்போ மற்ற 7 மாநிலங்கள்ல எங்கெங்க அமைக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்துல லக்னோல அமைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்துல தார் டிஸ்ட்ரிக்ட்ல அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் குஜராத் மாநிலத்துல நவ்சரி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்கிறாங்க. அடுத்து கர்நாடகா மாநிலத்துல கலபுராகி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரால அமராவதிலையும் தெலுங்கானா மாநிலத்துல வாரங்கல்லையும் அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம தமிழ்நாடு எங்க அமைக்கிறாங்க? விருதுநகர்ல அமைக்கிறாங்க. 7 இடங்கள்ல இந்த பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா அப்படிங்கிறது 2027 to 28க்குள்ள 4445 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிஎம் மித்ரா ஜவுளி பூங்காங்கிறது மத்திய அரசோட இணைந்து தமிழ்நாட்டினால இப்போ விருதுநகர்ல அமைக்கப்படுது. எவ்வளவு கோடியில அப்படின்னா 1894 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படுது. பரப்பளவு எவ்வளோ ஏக்கர் பரப்பளவுல அப்படின்னா 1052 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்படுது. ஸோ பிஎம் மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டம்ங்கிறது 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிஎம் மித்ரா அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். அதான் வந்து பிஎம் மித்ரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஜவுளி தொழிலை வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா திட்டம் செயல்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்து இப்போ மதுரையில் வந்து இந்த தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற பேரில் இந்த சம்மிட் நடந்துச்சு, இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் ஆனது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையொட்டி என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேனி மாவட்டத்தில் 424 ஏக்கர் பரப்பளவில் பொறியியல் பூங்கா அமைக்கப்படுது, உணவு பூங்கா அமைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் டைட்டல் பூங்கா 314 கோடியில் அமைக்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தைவானுடைய பெய்ஹை அப்படிங்கிற குழுமமானது தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி திட்டத்தை இங்க மதுரையில நிறுவனத்துக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக பார்க்குறோம், இப்போ தமிழ்நாடு வளர்கிறதுங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் வந்து மதுரையில தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சம்மிட்ல தான் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. அதனால தான் இதை பத்தி பார்க்குறோம். அடுத்து மதுரை மாவட்டத்துல மேலூர்ல 278.76 ஏக்கர் பரப்பளவுல சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், 400 கோடி மதிப்பீட்டில் இப்போ ஓசூர்லையும் கிருஷ்ணகிரிலையும் டைட்டில் பார்க் வந்து அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்காங்கிறது அசாம்ல அமைக்கப்படுது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா ஜவுளி பூங்காங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் தார் மாவட்டத்தில் அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியாவின் உள்நாட்டு தளவாட உற்பத்தி -லட்சம் கோடியை எட்டியுள்ளது. ஆன்சர் 1.51 லட்சம் கோடியை எட்டியிருக்கு. ஸோ நம்ம உள்நாட்டிலே வந்து இப்போ தளவாடங்கள் உற்பத்தி செய்கிறோம் இல்லையா? தளவாடங்கள் அப்படின்னா நமக்கு தேவையான போர் விமானங்கள் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறது, ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்கிறோம், தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட் துப்பாக்கிகள், ஏவுகணைகள், இந்த மாதிரி ராணுவ தளவாடங்களை வந்து உற்பத்தி செய்யறதுங்கிறது 1.51 லட்சம் கோடியை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதியும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்போ உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உள்நாட்டு ராணுவ தளவாட உற்பத்திங்கிறது 1.51 லட்சம் கோடியை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்கறோம்னா, இப்போ BRO பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், எல்லை சாலைகள் அமைப்பு தான் BRO 5000 கோடி மதிப்புல 125 திட்டங்களை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இவர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். நம்ம நாட்டில் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறது 1.51 லட்சம் கோடியை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2014ல் 46,000 கோடியாக இருந்தது. இப்போ 1.51 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு தளவாடங்கள் நம்ம ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறது 2014ல் வெறும் 1000 கோடியாக இருந்தது. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 24,000 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம்
11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் தான் இப்போ 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அறிவியல் துறையில் நம்ம டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், தன்னிறைவு அடைய முடியும் அப்படிங்கிற வகையில் ஒரு கருப்பொருளோடு தான் இந்த மாநாடு, இந்த சமிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு, இந்த விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா. ஸோ இது எங்கே நடந்திருக்கு? ஹரியானாவில் பஞ்ச்குலால நடந்திருக்கு. 11வது எடிஷன். என்ன கருப்பொருளில் நடந்திருக்கு அப்படின்னா, விஞ்ஞான் சே சம்ருதி ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது ப்ராஸ்பரிட்டி த்ரூ சயின்ஸ் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோட இங்கிலீஷ் மீனிங். அதாவது நம்மளுடைய தன் நிறைவை, நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அதை அடையிறதுக்கு அறிவியலில் செழிப்பான ஒரு நிலை எற்றோம், அறிவியலில் ஒரு தன்னிறைவு எற்றோம் அப்படின்னா அந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த கருப்பொருளை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த விழாவில் 150க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப அமர்வுகள் நடக்கும். 40,000க்கும் மேற்பட்டவங்க பங்கேற்கிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். 2026 சென்னை புத்தக கண்காட்சியானது நடைபெற இருக்கு. எத்தனையாவது எடிஷன்னா 49வது எடிஷன் பாப்பாசி சார்பில் நடக்குது, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில். அடுத்து தமிழ்நாடு வளர்கிறதுங்கிற பேரில் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. அகில இந்திய டிஜிபிக்கள் மாநாடு சத்தீஸ்கரில் நடைபெற்றது ரீசெண்டாக. அடுத்து நெக்ஸ்ட் இயர் திருவருட் பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு சென்னையில் நடத்த போகிறாங்க. இப்போது 48வது சென்னை புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் இயர் 49வது சென்னை புத்தக கண்காட்சிங்கிறது நடக்க போகுது. அடுத்து எக்கனாமி. உலகின் மிகப்பெரிய சில்லறை விரைவு பண பரிமாற்ற முறையாக UPI டேஷ் அறிவித்துள்ளது. ஆன்சர் IMF. IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதான் வந்து IMF அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நாடுகளுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு தான் IMF அப்படிங்கிறது. ஸோ இந்த IMF இருக்கு இல்லையா, இது என்ன தெரிவிச்சிருக்குன்னா, உலகிலே நிகழ் நேரத்தில் அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒன்றா தான் UPI இருக்குது. ஸோ உலகிலே மிகப்பெரிய சில்லறை விரைவு பண பரிமாற்ற முறையாக UPI இருக்குது. நிறையாவே நிகழ் நேரத்தில் UPI மூலமாக தான் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது உலக அளவில் நடக்கக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் 49% UPI மூலமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. UPI தான் அதிவேகமாக, அதாவது நிகழ்நேரத்தில் அதிகமாக பணப்பரிமாற்ற முறைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்குது, UPI இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு IMF அறிவிச்சிருக்கு. ஸோ UPI அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டில் தேசிய கொடுப்பனவு கழகத்தினால அறிமுகப்படுத்தப்பட்டது. NPCIன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானால தான் இந்த UPIங்கிறது டெவலப் பண்ணியிருப்பாங்க. 2016 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த UPI மூலமாக தான் நம்ம 49% மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது டிஜிட்டல் வைஸை நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்து IMF பற்றி பார்த்தோம்னா, IMFோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம். ஸோ இது 1944ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் DC. மேனேஜிங் டைரக்டராக யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. ஆயுதப்படை கொடி நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 7ஆம் தேதி தான் ஆயுதப்படை கொடி நாள் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, ஆயுதப்படை கொடி நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். முக்கியமாக இந்த ஆயுதப்படைகளில் உள்ள வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த கொடி நாள்ங்கிறத அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆயுதப்படை வீரர்களுடைய குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற வகையிலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுதப்படை கொடி நாளில் ஒரு சிறிய கொடியை வந்து மக்களுக்கு விநியோகம் செய்வாங்க. மக்கள் வந்து அந்த கொடியை வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து அந்த ஆயுதப்படை வீரர்களுடைய குடும்பங்களுக்கு போய் சேரும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த ஆயுதப்படை கொடி நாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு சிறிய கொடிகளை வந்து விநியோகித்து அதற்கு ஈடாக நன்கொடைகளை சேகரிக்கிறது தான் இந்த ஆயுதப்படை கொடி நாள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆளுநர் RN ரவி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதப்படை கொடி நாளை முன்னிட்டு 5 லட்சம் காசோலை வந்து வழங்கியிருக்காங்க.
முப்படை வீரர்கள் அப்புறம் முன்னாள் படை வீரர்களுடைய நலனுக்காக கொடி நாள் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம் டிசம்பர் 7ஆம் தேதி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபார்முலா F1 கார்பந்தயத்தில் நடப்பாண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் லாண்டோ நோரிஸ். ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன், இந்த சீசனுடைய லாஸ்ட் F1 கார்பந்தயம் அபுதாபி கிராண்ட் ப்ரீ போட்டியானது நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் தான் சாம்பியனாக இருக்காரு. ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக, இந்த நடப்பு சீசன் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்கோரோட லாண்டோ நோரிஸ் வந்து இந்த வருஷத்துக்கான F1 சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுறாரு. ஒவ்வொரு பர்டிகுலர் போட்டியும் நம்ம பார்க்கல, ஒட்டுமொத்தமாக இந்த சீசன்ல யாரு F1 பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா லாண்டோ நோரிஸ். இப்போ லாஸ்ட் நடந்த அபுதாபி கிராண்ட் ப்ரீல மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து சாம்பியனா இருக்காங்க. ஸோ லாண்டோ நோரிஸ் இப்போ சாம்பியனா இருக்காரு. இந்த வருஷத்துக்கான F1 நடப்பு சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்து இந்த வருஷத்துக்கான சாம்பியன் பட்டம் இந்த சீசனுடைய லாஸ்ட் போட்டி தான் என்னது? அபுதாபி கிராண்ட் ப்ரீ. அதில் நெதர்லாந்து வீரர் ரெட்புல் பந்தய வீரரான மேக்ஸ் வெஸ்டாப்பன் சாம்பியனா இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மெக்லாரன் வீரர் ஆஸ்கர் பியாஸ்ரி. தேர்ட் பிளேஸ் தான் அபுதாபி கிராண்ட் ப்ரீல லாண்டோ நோரிஸ். ஆனா இந்த வருஷத்துக்கான ஃபார்முலா 1 பந்தயத்துடைய சாம்பியன், நடப்பு சாம்பியன் யார் அப்படின்னா இந்த மெக்லாரன் தான் வின் பண்ணிருக்காரு. மெக்லாரன் பந்தய வீரர் லாண்டோ நோரிஸ் தான் வின் பண்ணிருக்காரு 423 புள்ளிகளோட. அதுக்கு அடுத்து செகண்ட்ல வந்து நெதர்லாந்து வீரர் மேக்ஸ் வெஸ்டாப்பன், தேர்ட் வந்து ஆஸ்கர் பியாஸ்ரி இருக்காங்க. F1 உலக சாம்பியன்ஷிப்ல இந்த லாண்டோ நோரிஸ் பட்டம் வின் பண்றதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் இவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். முதன்முறையாக பிரிட்டன் வீரர் வந்து இந்த F1 சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2036ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர் அகமதாபாத். ஸோ இப்போ 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டிகளுக்கு இந்தியாவை சூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அகமதாபாத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் தான் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், காமன்வெல்த் போட்டிகள் இந்தியா நடத்துவதற்கான வாய்ப்பானது வழங்கியிருக்காங்க. அதன்படி குஜராத்தில் அகமதாபாத்தில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்தியா நடத்துறாங்கன்னா அது அகமதாபாத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2036ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் அகமதாபாத்தில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 2029 உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டு போட்டி நடக்கும் இந்தியாவில். 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டியும் அகமதாபாத்தில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு 13 சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளை இப்போ இந்த அகமதாபாத்தில் தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 2028 பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா வந்து பிரான்ஸ்ல நடந்துச்சு. பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ்ல 33வது ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. அதில் இந்தியா 6 பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. தங்கப்பதக்கம் 1 கூட வின் பண்ணலன்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரே ஒரு வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க நீரஜ் சோப்ரா. ஸோ மீதியெல்லாம் வந்து வெண்கல பதக்கம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த நிலையில் நெக்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் நடக்க போகுது, லாஸ் ஏஞ்சல்ஸில். அப்புறம் 2032 ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேனில் நடக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2036 இந்தியாவில் அகமதாபாத்தில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கத்தாரில் நடைபெறும் ISSF உலகக்கோப்பை ஃபைனல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் சிம்ரன் பிரீத் கவுர் டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ கத்தாரில் நடக்கக்கூடிய ISSF உலகக்கோப்பை ஃபைனல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் உமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பிரீத் கவுர் வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போட்டி எங்கே நடந்துச்சு? கத்தாரில் நடந்துச்சு. 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் சிம்ரன் பிரீத் கவுர் தங்கம், அதே ஆடவர் பிரிவில் வந்து அனீஷ் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய அளவிலான ரயில்வே அணிகளுக்கு இடையிலான 72வது ஆண்கள் மற்றும் 11வது பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் விசாகப்பட்டினத்தில் தான் இந்த போட்டி ரயில்வே மண்டலங்களுக்கு இடையே வந்து நடந்திருக்கு. ரயில்வே அணிகளுக்கு இடையே நடந்திருக்கு. இந்த போட்டி எங்கே நடந்திருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு.
ஸோ இந்த ரயில்வே அணிகளுக்கு இடையிலான இந்த பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியை பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் தான் நடத்திருக்காங்க. அதில் சாம்பியன் பட்டத்தை தெற்கு ரயில்வே அணியானது வின் பண்ணியிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். கரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட இதய நாள தளர்ச்சி பிரச்சனைகளானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதய பரிசோதனைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு தமிழக மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. அடுத்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பெத்லஹேம் அப்படிங்கிற நகரத்துல காசா போர் காரணமா 2 வருஷமா தடைபட்டிருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது இப்போ இந்த ஆண்டு மீண்டும் தொடங்கியிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சிட்டின்னு பார்த்துக்கோங்க. பெத்லஹேம் எந்த நாட்டில் இருக்கு? பாலஸ்தீனத்தில் இருக்கு. அடுத்து சீனாவுடைய மிகப்பெரிய வர்த்தக நகரமான ஷாங்காயில் இந்தியாவுடைய புதிய துணை தூதரகம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி சீதா பிறந்த இடமான பீகார்ல அன்னை சீதைக்கு கட்டும் பணியானது விரைவில் தொடங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சீதா தேவிக்கு கோவில் கட்டும் பணி தொடங்குறாங்க பீகார்ல. அடுத்து டிசம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போது குரூப் 1க்காக டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். குரூப் 4க்காக டெஸ்ட் பேட்ச் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபிஃபா முதல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப். தமிழ்நாட்டில் PM மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் விருதுநகர். இந்தியாவின் உள்நாட்டு தளவாட உற்பத்தி டேஷ் லட்சம் கோடியை எட்டியுள்ளது. ஆன்சர் 1.51 லட்சம் கோடி. 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. உலகின் மிகப்பெரிய சில்லறை விரைவு பண பரிமாற்ற முறையாக டேஷ் அறிவித்துள்ளது. UPI டேஷ் அறிவித்துள்ளது. ஆன்சர் IMF. ஆயுதப்படை கொடி நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 7ஆம் தேதி. ஃபார்முலா F1 கார் பந்தயத்தில் நடப்பாண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் லாண்டோ நோரிஸ். 2036ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர் அகமதாபாத். கத்தாரில் நடைபெறும் ISSF உலகக்கோப்பை ஃபைனல் துப்பாக்கிச்சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் அணிகள் பிரிவில் சிம்ரன் பிரீத் கவுர் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்கப்பதக்கம். தேசிய அளவிலான ரயில்வே அணிகளுக்கு இடையிலான 72வது ஆண்கள் மற்றும் 11வது பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் விசாகப்பட்டினம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.